ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. சீதாபதி ராமச்சந்திரன் தசரதனுடைய திருக்குமார், ஜனனுடைய திருமருகன் தாசதி, மைதிலி தன்மகள். அவ்விராம் எத்தனையோ தினங்களில் அடியார்களுக்காக நின்னும் இருந்தும் கிடந்தும் அருள் பாலிக்கிறார். என்று இருந்த ராமனை நாம் இன்றும் சேர்க்கும்படிக்கு பகவானே ஏற்படுத்தி வைத்துள்ளவைதான் திருக்கோயில்கள். இன்று நாம் ஆச்சரியமான பழமைவாழ் ஒரு ராமர் சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு அடைந்து அங்கிருந்து திருக்கழுக்குன்றம் போகும் மார்க்கம். அதில் உரகடம் என்னும் சிற்றூர், அதில் கோதண்டராமன் மூலவர் அமர்ந்த திருக்கோலத்தும் நின்ற திருக்கோலத்துமாக எழுந்தருளி உள்ளார்கள். இது சுமார் 1800 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில் என்று கூறப்படுகிறது. இத்திருக்கோயிலுக்கு ராஜா பரமேஸ்வர்மன் நிரம திருப்பணிகளை செய்தார். இக்கோயில் ஸ்ரீமத் மடம் அழகியசிங்க சுவாமியினுடைய ஆதீனத்தில் செவ்வனே நடத்தப்பட்டு வருகிறது. கோயிலுக்கும் அக்ரஹாரத்துக்கு பிரம்மவாஸ்து பெருமை. ஆனால் இங்கோ 6வது படம் ஸ்ரீமத் அகோபிலமரம் அழகியசிங்கர் சுவாமி நடந்து அளந்து கொடுத்தபடியால் கருட வாஸ்து என்று கொண்டாடுகிறார்கள். ஆச்சரிய கோயில் புஷ்கரணியில் வணங்கி நீராடுகிறோம். ரகுநாத புஷ்கரணி, பகவானே ரகுநாதன், அவருடைய திருநாமத்தால் ரகுநாத புஷ்கரணி. அருகில் இருக்கும் கோயிலுக்கும் இத்திருக்கோயிலுக்கும் பொதுவான புஷ்கரணியாக கூறப்படுகிறது. புஷ்கரணியை தரிசித்து வந்து ராஜகோபுரத்தின் வாயிலில் 3 தளத்தோட 3 கலசங்களோடு இருக்கும் ராஜகோபுரம். ஒரு கோபுரம் பெருமானின் பெருமையை வெளி உலகத்திற்கு இழுத்து சொல்லும். ராஜாராமன் உள்ளே எழுந்தருளியிருக்கிறார் என்று தலைநிமிர்ந்து நிற்கும் கோபுரம் பறைசாற்றுகிறது. கோபுரம் தாண்டி உள்ளே புகுகிறோம். எப்போதும் துவஸ்தடியான் நாம் இருந்து வணங்குகிறோம், சாஷ்டாங்க பிரணாமம் செய்கிறோம். இங்கே பலிபீடமும் தீபஸ்தம்பமும் விளங்குகின்றன. பெருமானுக்கு ஆகம முறைப்படி பலி சாதிக்க வேண்டும். அதாவது பிரசாதம் அந்தந்த வேளையில் பலி சமர்ப்பிப்பார்கள். அதுதான் பலிபீடம். தீபஸ்தம்பம் கார்த்திகை தீபத்திற்கோ மற்றுமுண்டான முக்கியமான நாட்களோ இதில் தான் விளக்கேற்றி வைப்பார்கள். தீபஸ்தம்பத்தையும் வணங்கிக் கொள்ளுகிறோம். அதிலேயே ஹனுமான் சங்கு சக்கரத்தோடு ரொம்ப ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறார். அருகே சங்கமும் சக்கரமும், ஆஞ்சநேய சுவாமி நடுவாக உள்ளார். ஓர் புறத்தில் கருடனும் எழுந்தருளி இருக்கிறார். இங்கே பெருமான் சன்னதிக்கு நேரம் கருடன் சன்னதி உள்ளது. பிராகாரத்தில் வலம் வருகிறோம். ஆச்சரியமான கோவில், பழமை நன்கு புலப்படுகிறது. இத்திருக்கோயில் பாலயம் செய்யப்பட்டு திருப்பணி நடந்து வருகிறது. அன்று அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். செங்கல்பட்டு அதை சுற்றி வாழ்பவர்கள், சென்னை பட்டணத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இத்திருக்கோயிலுக்கு வந்து பெருமானை வணங்கி அருள் பெற்று நம்மால் என்ற உதவியை செய்து குடமுழு, அதாவது கும்பாபிஷேகம் நன்கு நடைபெற நாம் அனைவரும் சேர்ந்துதான் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்தோமானால் ராமனை நாமும் பார்த்தோம் என்கிற திருப்தி, நம் வாழ்க்கையின் பயனை அடைவோம். அவசியம் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து ராமாயணத்தில் 20வது சர்க்கத்தை அடைகிறோம். ராமன் காட்டுக்கு புறப்படுகிறான். கைகேயினிடத்தில் ஆணை பெற்று விட்டான். இனி அடுத்தாற்போலே ஒவ்வொருத்தராக வெளிப்பெற்றுக் கொண்டு ராமன் புறப்பட வேண்டும். தன் தாயார் கௌசல்யா தேவி அவளுடைய அந்தப்புறத்தை அடைந்தான். அவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு போக வேண்டுமே. ராமன் கைகேயி அந்தப்புறத்திலிருந்து வெளியே வரும்போதே ஓரளவு அரசல் புரசலாக மக்களுக்கு விஷயம் தெரிந்து போயிற்று. வாயிலில் கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் பேசத் தொடங்கினார்கள். பரதனுக்கு பட்டமாம், ராமனுக்கு காடாம், அந்த இனி நம் வாழ்க்கை இருண்டு போகும் என்று துக்கப்பட்டார்கள். சுஷவ்யாக்ரே நிஷ்கிராமதி கிருத்தாஞ்சல் அர்த்தசதோ மகான் ஜக்ஞே ஸ்திரீணாம் அந்தப்புரே ததா கிருத்வேஷ்வவோசிதா பித்ரா சர்வஸ்யாந்தப்புர
கதிஷ சரணம் சாசீத் ச ராமஹ அத்யவத்ஸ்ய. நம்முடைய கெட்ட காலத்தை பார்த்தீர்களா? நமக்கு எது வேணும் என்னாலும் ராமன் திருவடிகளே தஞ்சம் என்று இருந்தோம். ஆனால் அந்த திருவடி நோக ராமன் காட்டுக்கு போக போகிறானாம். நமக்கு ஒரு கட்டம் என்னால் இனி யாரிடத்தில் போய் கேட்போம்? தெய்வம் நம்மை ஏன் இப்படி சோதிக்கிறது? அரசனுக்கு என்ன ஆயிற்று? புத்திகோளாரா? ஆரோ ஒரு கேட்டாள் என்பதற்காக நம் அனைவருக்கும் உயிரான ராமை போய் காட்டுக்கு அனுப்பலாமா? மக்களுடைய எண்ணம் இப்படி செல்லுகிறது. அரசன் தன் பிள்ளையை காட்டுக்கு அனுப்புகிறான் என்று அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு அரசனி ராமன். அதை பார்க்காமல் தன் மகன் என்று மட்டும் தசரதன் பார்க்கலாமா? ஊருக்கு ஒரு கெடுதல் வருகிறது. ராஜா ராமன் ஆளனால் ஊருக்கே கட்டம் அல்லவா? பார்க்காமல் தன் சொத்தூன்னு தசரதன் நினைத்தானே தவிர இவன் ஊராருக்கு அரசன் என்பதை தயரதன் மறந்தான். குற்றம் அவனிடத்தில் தான். கௌசல்யாயுக்தா ஜனன்யாம் வர்த்ததே சதா ததைவ வர்த்ததே ஸ்மாசு ஜன்ம பிரபிருதி ராகவா. மூத்த பெண்டில் பேசிக் கொள்ளுகிறார்கள். ராமனுக்குத்தான் எத்தனை ஆசை. தன் தாயான கௌசல்யிடத்தில் எத்தனை மதிப்பு வைத்திருப்பனோ நாம் ஒவ்வொருத்தரிடத்திலேயும் பெண்களான நம்மிடத்திலே அத்தனை மதிப்பு ராமன் வைத்திருக்கிறான். நம்மளை பிரஜைகள் நான் பார்த்திருப்பான். எத்தனை பேருக்கு தொண்டு புரிந்திருப்பான். எல்லாம் சொல்லிக் கொண்டு அழுகிறார்கள். ஒரு கன்றினை பிறந்த தாய்ப்பசு எப்படி கண்ணீர் உகுக்குமோ அதை போல் ராமனை பிரிய மாட்டாமல் துன்பப்பட்டு கண்ணீர் விட்டார்கள். ஜகாம சகிதோ பராத்ரா மாதுரந்தப்புரம் வசி உபவிஷ்டம் கத்வாரி திஷ்டதச்ச அரான் பகூன். ராம இலக்குவனுமாக கௌசல்யா தேவியினுடைய அந்தப்புறத்துள் நுழைகிறார்கள். வாயிலில் சிறந்த வீரர்கள் காத்திருந்தார்கள். ராமா, உன் வர நல்வரவாகுக, உள்ளே வா என்றார்கள். அடுத்த கட்டுக்கு சென்றான். அங்கே வேத விற்பன்னர்கள், சிறந்த பக்தர்கள், சான்றோர்கள் ஆகியோர் அமர்ந்து வேத வாக்கியங்கள் மற்றும் உண்டான புராணங்கள் ஆகியவற்றை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களெல்லாம் ராமனை பார்த்து வரவேற்று ஜெய விஜயீ பவ, ஜெய விஜயீ பவ, நான் உனக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் கிட்டட்டும் என்று கோரம் எழுப்பினார்கள். பிரவிஷ்ய பிரதமாம் கக்ஷ்யாம் த்விதீயாயாம் ததர்ஷசா பிராமணான் வேத சம்பன்னு விருத்தான் ராஜ்யாபி சத்கிருதான். ராஜாவாலே அமர்த்தப்பட்ட இவர்கள் அனைவரும் தசரதன் எத்தனை பேருக்கு இருப்பார், எத்தனை பேருக்கு உதவி இருப்பார். அவர்கள் அனைவரும் ராமனுக்கு பல்லாண்டு பாடினார். பிரவிஷதா ராமஹ மாதுர் அந்தப்புரம் சுபம் ததர்ஷ மாதரம் தத்ர ஹவதீம் ஹுதாசனம். ராமன் அடுத்த கட்டுக்கு வந்தார். கௌசல்யா தேவியை கண்டார். அங்கே பெருமானுக்கு அவள் பூசித்துக் கொண்டு அக்னி பகவானை வணங்கி சூரியன் வணங்கி ராமனுக்கு அனைத்து நன்மைகளும் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தாள். நமக்கு தோணும், அப்ப இவர்களெல்லாம் பொய்யர்களா? ராமா வெற்றி உண்டாகட்டும் ரிஷி கூறுகிறார்களே, ராமனுக்கு நல்லது நடக்கட்டும் என்று கௌசல்யை தெய்வங்களை வேண்டிக் கொண்டிருக்காளே, அப்ப அனைத்தும் வீழ்ந்தானே, இவர்களுக்கெல்லாம் பெருமை கிடையாதான்? அப்படி அல்ல. இவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் தான் ராமனுக்கு எத்தனையோ நன்மைகள் நடந்தன. காட்டுக்கு போன போது ராமன் துன்பப்பட்டான் நான் நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது உண்மையும் இல்லை. எத்தனையோ நன்மைகள் ராமனுக்கு நடந்தன. அந்த நகலத்தான் இவர்கள் கூறுகிறார்கள். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்ப கௌசல்யக்கு ராமா நன்றாகருன்னு சொல்லுகிறோம், வேதம் படித்தவர்களுக்கு உனக்கு வெற்றி உண்டாட்டும்னு சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் அடுத்து ராமன் காட்டுக்குத்தான் போகப் போகிறான், ரிஷிகளோடு உரையாடி நல்லதை கொள்ளப் போகிறான், அதற்குத்தான் ஆசீர்வதிக்கிறோம் என்று தெரிந்து ஆசீர்வதித்தார்களா? தெரிந்தால் நீர் சொல்வது தெரி. அவர்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? ராம மாதாவான கௌசல்யக்கு ராமன் காட்டுக்கு போக போகிறான், நீ நன்னாருன்னு நம்ம சொல்றது காட்டுக்கு போய் நன்றாயிருன்னு சொல்லுவதைத்தான் குறிக்கும் என்று அவளுக்கு தெரியாதேன்னு தான் உங்க மனசு தோன்றது. நிச்சயமா தெரியாது. அவர்களுக்கு தெரியாது. ரிஷிகளில் ஒரு சிலர் முக்காலம் உணர்ந்தவர்கள், அனைவரும் அல்ல. கௌசல்யக்கும் அது தெரியாது. ஆனால் உண்மை அப்படி அல்ல. ஒருத்தனுக்கு தவம் இருக்குமானால், ஞானமும் பக்தியும் இருக்குமானால், தர்ம வழி நடந்துப்பானால், அப்போது அவன் ஆசீர்வாதம் பண்ணினால் அது ஏதோ ஒரு நன்மைதான் பயக்கும். அது எது கொடுக்கும்னு தெரிந்து அவன் சொல்லுவதில்லை. ஆனால் அவன் அந்த நல்வார்த்தையை சொல்ல அவனுக்கு இருக்கும் பக்தி, அவனுக்கு இருக்கும் ஞானம், அது பெருமான் தன் திருவுள்ளத்தில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஓ, இந்த பக்தன் நன்றாக இருன்னு மருத்துவத்தனை சொல்லுகிறான், நாம் தான் அவனுக்கு எது நல்லது என்று யோசித்து கொடுக்க வேண்டும். எனது பெருமான் செய்கிறான். இந்த பக்தன் அவனுக்கு எது நல்லதுன்னு யோசிக்க மாட்டான். அது அவன் வேலை இல்லை. அவனுக்கு நல்லது உண்டாகட்டும் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாத பெருமானை கட்டி அவர்கள் முகந்து யார் பெறப்போகிறார்களோ அவர்களுக்கு உண்மையில் எது நல்லதோ அந்த நல்லதை பெருமான் கொடுக்கிறான்.
ஏனெனில் நம்ம ஒருத்தரை பார்த்து நன்னாருன்னு ஆசீர்வதித்தா, நன்றாகருன்னு சொன்னா அவருக்கு எது நமக்கு தெரியாது. அவருக்கு ஒருவேளை அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கலாம், தள்ளி போட்டு போம்னுட்டு இப்போதே உனக்கு கல்யாணம் உண்டாகுக என்று நாம் போய் இருக்க ஆசீர்வாதம் பண்ண போக இவர் என்ன எனக்கு வேண்டி பண்றாரா இல்ல வேண்டாத பண்றாரா அவர் கோவிச்சுனார்னா அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இது அத்தனையும் அறிந்தது யார்? சர்வஜனான பெருமான் ஈஸ்வரன். ஆகவே ஒரு நல்லவன் மற்றொருத்தனுக்கு ஆசீர்வாதம் புரிந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். இந்த ரிஷிகளெல்லாம் ஆசீர்வதித்தார்கள். தாயார் கூப்பிட்டு அபிச்சக்ராம சம்ஹிருஷ்டா கிஷோரம் வடவாயதா ஆசனமாலப்ய போஜனேன நிமந்திரிதா மாரம் ராகவ கிஞ்சித் பிரசாரியாஞ்சலிம் அப்ரவீத். அன்னை கூப்பிட்டு தன் அருகில் அமர்த்து தலை தடவி உச்சி முகர்ந்து பார்த்தாள். நல்ல தங்க கிண்ணத்தில் அழகான பிரசாதத்தை பிசைந்து கொண்டு வந்து தன் குழந்தைக்கு ஊட்டுமா போலே 24 வயசு ராமனுக்கு ஊட்ட பார்க்கிறாள் கௌசல்யை. இன்னைக்காக இருந்தாலும் ஒரு தாயாருக்கு எத்தனை வயசான பிள்ளை இருந்தாலும் அது வந்ததான். அவனுக்கே குழந்தை பிறந்திருக்கும், பிள்ளைக்கே சட்டம், பொண்ணுக்கே சட்ட வந்திருக்கும். ஆனா அந்த தாயார் இன்னும் அன்று சோரூட்டி சாப்பிட்ட பிடிவாதம் பிடித்த குழந்தை என்றுதான் நினைத்திருக்கிறாளே தவிர அவள் மனசு மாறுவதே இல்லை. ராமனுக்கு கல்யாணம் எடுத்து வயசு 24, ஒன்னும் கௌசல்ய மனசுல பட. ராமனுக்கு ஆசனத்தை இட்டு அமர்த்தினாள். ராமனோ தவிக்கிறான், மெதுவே பீட்டிக்கை வைக்கிறான். பிரசிதோ தண்டகாரண்யம் ஆப்ரஷ்டு உபசக்கிரமே. எப்போதும் இயற்கையில் பணிவானவன் ராமன், அதிர்ந்து பேசாதவன், ஒருத்தர் பேச மாட்டான், இத்தனை நல்லவன். இந்த தாயார் மனசுக்கு ஏற்கும்படிக்கு நாம் காட்டு கேட்கும் செய்தியை எப்படி கூறப்போகிறோம் என் ஒருவாறு ஒத்திகை பார்த்து கொண்ட ராமன் பேச முற்படுகிறான். கேட்போம்.